Dear student, in this video I am going to discuss about dark reaction. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ டார்க் ரியாக்ஷன், அதாவது இருள் வினை, ஆர் அதர்வைஸ் கால்டு பிளாக் மேன் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப்ஸ் இன் த மெக்கானிசம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையில் இரண்டாவதாக நடைபெறக்கூடிய நிலை இது வந்து டார்க் ரியாக்ஷன். The chemical reaction of photosynthesis occurring independent of light is called dark reaction. அதாவது ஒளியுடைய உதவி இல்லாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன் என்ற பெயர். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டோமா ஆஃப் குளோரோஃப்ளாஸ்ட். குளோரோஃப்ளாஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டோமா பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. The dark reaction is purely enzymatic and it's slower than the light reaction. ஸோ இது முழுக்க நொதிகளால் செய்யப்படும் நிகழ்வு. ஒளி நிகழ்வை விட இது மிக ஸ்லோவாக இருக்கும், ஓகேவா, மிக கம்மியாக இருக்கும். ஸ்லோ மீன்ஸ் த டார்க் ரியாக்ஷன் அக்கர் ஆல்சோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ ஒளியுடைய நிகழ்வு நடைபெறும். இன் டார்க் ரியாக்ஷன் த சுகர்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு ஃப்ரம் CO2. ஸோ இந்த இருள் வினையின் போது CO2 சுகரானது CO2லேருந்து சிந்தசைஸ் பண்ணப்படுகிறது. ஸோ த எனர்ஜி புவர் CO2 இஸ் ஃபிக்ஸ்டு டு எனர்ஜி ரிச் கார்போஹைட்ரேட் யூஸிங் த எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் ATP அண்ட் த அசிமுலேட்டரி பவர் NADPH2 ஆஃப் லைட் ரியாக்ஷன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கார்பன் ஃபிக்சேஷன், கார்பன் அசிமுலேஷன். ஸோ கார்பன் ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறதால அதுக்கு கார்பன் ஃபிக்சேஷன் அல்லது கார்பன் அசிமுலேஷன். சின்ஸ் த பிளாக்மேன் டெமான்ஸ்ட்ரேட்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டார்க் ரியாக்ஷன், ஸோ த ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஏ பிளாக்மேன் ரியாக்ஷன். ஸோ பிளாக்மேன் என்பது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுற அந்த ஒர்க்கை, அதனால் அதுக்கு இன்னொரு பேர் பிளாக்மேன் ரியாக்ஷன் எனவும் அழைக்கப்படுது. ஸோ அதில் கேல்வின் சைக்கிள் ஆர் அதர்ஸ் கால்டு C3 cycle. So it is the cyclic reaction occurring in the dark phase of photosynthesis. ஸோ இருள் வினையின் போது நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் கேல்வின் சைக்கிள். ஸோ in this reaction carbon dioxide is converted into sugar and hence it is process of carbon fixation. ஸோ இந்த நிகழும் போது கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா சுகராக கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. அதனால் இதுக்கு அதாவது கார்பன் ஃபிக்சேஷன், கார்பன் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது, அதுவும் அழைக்கப்படுகிறது. ஸோ த கால்வின் சைக்கிள் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை மெல்வின் கால்வின் இன் குளோரல்லா ஆஃப் யூனிசெல்லுலார் கிரீன் ஆர்லே. ஸோ மெல்வின் கால்வின் என்பவர் தான் முதல்ல இது அப்சர்வ் பண்ணார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோரல்லாவில். ஸோ ஃபார் தட் ஈ வாஸ் காட் நோபல் ப்ரைஸ் இன் த இயர் ஆஃப் 1961. ஸோ இந்த கால்வின் சுழற்சிக்காக அவர் 1961ஆம் ஆண்டு நோபல் ப்ரைஸை வாங்கினார். Since the first stable compound of Galvin cycle is 3 compound, that is 3 phosphoglyceric acid, so hence it is also called as a C3 cycle. ஸோ இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கார்பன் கொண்டது, அதாவது 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் 3 கார்பன் கொண்டதுனால அதுக்கு இன்னொரு பேர் C3 சைக்கிள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கால்வின் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸில் நடக்குது. ஃபஸ்ட் ஒன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட்டிவ் ஃபேஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஃபேஸ், தேர்ட் ஒன்று ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ். ஸோ லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் என்னென்னா கார்பாக்சிலேட்டிவ் ஃபேஸ். ஸோ த 3 molecule of carbon dioxide are accepted by 3 molecule of 5 compound ribulose diphosphate to form a 3 molecule of unstable intermediate 6 carbon compound. So this reaction is catalyzed by enzyme carboxylate mutase. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 3 மாலிகுல் கொண்ட 5 கார்பன் கொண்ட ரிபுலோஸ் டைபிஸ்பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா 3 மூலக்கூறு கொண்ட இடைப்பட்ட காம்பவுண்டான 6 காம்பவுண்டாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த நிகழ்வு நடக்கும்போது எந்த ஒரு நொதி பயன்படுது, அந்த நொதிக்கு பேர் கார்பாக்சி டிஸ்மியூட்டேஸ். ஸோ யூ கேன் சி த ஃபிகர், இதோ அந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் த 3 molecule of unstable 6 carbon are converted by
addition of 3 molecule of water into 6 molecule of 3 phosphoglyceric acid. அதாவது அந்த 3 உருவாகின அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 3 அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்ஸ் 6 கார்பன் கொண்ட மூலக்கூறானது நீருடன் இணைந்து 6 மாலிகுல் கொண்ட 6 மாலிகுல் ஆஃப் 3 பாஸ்போக்லிக் ஆசிடை உருவாகுது. ஸோ இந்த நிகழும் போது கார்பாக்சி மியூட்டியஸ் என்ற நொதி பயன்படுகிறது. ஸோ இந்த PGA 3PGA 3 phosphoglyceric acid is the first stable product of the dark reaction of the photosynthesis, and since it is the 3 compound, so this is 3 carbon compound, so this is also known as another 3 cycle எனவும் அழைக்கப்படுகிறது. C3 எனவும் அழைக்கப்படுகிறது. C3 cycle எனவும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் the second phase பார்த்தீங்கன்னா reductive phase. ஸோ அந்த உருவான 6 molecule of 3PGA are phosphorylated by 6 molecules of ATP to yield 6 molecule of 1,3 diphosphoglyceric acid and 6 molecule of ADP. This reaction is catalyzed by enzyme பார்த்தீங்கன்னா kinase. அதாவது 3PGA பார்த்தீங்கன்னா 3 phosphoglyceric acid plus ATP ஓட பார்த்தீங்கன்னா 1,3 diphosphoglyceric acid ஆகும் ADPயும் உருவாகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் போது கைனேஸ் என்ற நொதியினுடன் செயல்படுகிறது. அந்த 6 molecule of 1,3 diphosphoglyceric acids are reduced with the use of 6 molecule of NADPH to form a 6 molecule of 3 phosphoglyceraldehyde. ஸோ இந்த நிகழும் போது பயன்படக்கூடிய நொதி பார்த்தீங்கன்னா ட்ரைபாஸ்போ டீஹைட்ரோஜனேஸ் என்ற நொதியின் மூலமாக இது கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ். ஸோ இன் திஸ் ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ் த ரிபோஸ் டைபாஸ்பேட் இஸ் ரீஜெனரேட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகுது. ஸோ ரீஜெனரேட்டிவ் ஸ்பேஸ் ஆல்சோ இஸ் கால்டு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ஆர் எக்ஸோ மோனோபாஸ்பேட் ஷண்ட் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேல்வின் சைக்கிள், அதாவது டார்க் ரியாக்ஷனுடைய கேல்வின் சைக்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரியாக்ஷனுக்கும் டார்க் ரியாக்ஷனுடைய வேறுபாடு. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் as a Hillman reaction. Dark reaction is also called as a Blackman reaction. Light reaction occur in the presence of light. Dark reaction is absence of light. In light reaction it takes place in grana. Dark reaction takes place in stroma. So in light reaction photolysis of water takes place and energy rich compound generated in the form of ATP and NADPH2. The dark reaction the carbon dioxide is reduced to form a exo sugar and utilizing of energy produced during light reaction. The light reaction photochemical reaction, in the sense the dark reaction is a biochemical reaction. So this is all about dark reaction and difference